Good morning students, welcome to 12th Biozoology class. In this class discuss about application of biotechnology, chapter number 9. So what is the biotechnology? The application of scientific and engineering principles to processing the materials by biological agent to provide the goods and service. அதாவது scientific and engineering principle யூஸ் பண்ணி பயாலஜிக்கல் ஏஜெண்ட்டை பயன்படுத்தி ஒரு நல்ல குட்ஸோ இல்லை சர்வீஸோ பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறதுன்னா பயோடெக்னாலஜி. இந்த பயோடெக்னாலஜி ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஆர்டிஎன்ஏ. ஆர்டிஎன்ஏ நடத்தோம்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஸோ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ நடத்தோம்னா ஒரு ஆர்கானிசத்துலேருந்து ஜீனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஜீனை இன்னொரு ஆர்கானிசத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ப்ராடக்டை ஒரு உற்பத்தி பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறதுன்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. So in this chapter we will study the application of biotechnology in the various fields including in the field of medicines. Recombinant DNA technology has led to the large scale production of various hormones, proteins of therapeutic uses. So அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து application in medicines. Recombinant human insulin, அதாவது recombinant DNA technology யூஸ் பண்ணி human insulin எப்படி தயார் பண்ணுறாங்க. ஸோ இந்த human insulin எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா நம்ம உடம்புல ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ் திசு, அதில் பீட்டா செல் ப்ரெசண்ட்டாக இருக்குது, பேங்க்ரியாஸில் இருக்கும். இந்த பீட்டா செல் தான் இன்சுலினை உற்பத்தி பண்ணும். இந்த இன்சுலினுடைய ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம்னா இதில் 51 அமினோ ஆசிட் ப்ரெசண்ட்டாக இருக்குது. 2 பாலிபெப்டைட் செயின் இருக்கும், பாலிபெப்டைட் செயின் ஏ அண்ட் பாலிபெப்டைட் செயின் பி. ஸோ பாலிபெப்டைட் செயின் ஏல 21 அமினோ ஆசிட்டும் பாலிபெப்டைட் செயின் பியில் 30 அமினோ ஆசிட்டும் ப்ரெசண்டாக இருக்கும். இந்த 2 அமினோ ஆசிட்டையும் அட்டாச் பண்ணக்கூடிய அந்த பாண்டு பேர் என்ன, டைசல்பேட் பாண்ட். இதுதான் வந்து என்னென்னா இன்சுலினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அடுத்த இன்சுலினுடைய ஃபங்க்ஷன் ரோல்னா கண்ட்ரோல் லெவல் ஆஃப் குளுக்கோஸ் இன் தி பிளட். இட் ஃபெசிலிட்டேட் த செல்லுலர் அப்டேக் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி. அப்போ டிஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் பற்றாக்குறை இருந்தால் நமக்கு என்ன டிசீஸ் வரும்னா டயபெட்டிஸ் மிலிட்டஸ் வரும். ஸோ இந்த ஏர்லி ஸ்டேஜ், அதாவது முன்னோடி காலத்தில் இந்த இன்சுலினுக்கு வந்து மருந்து வந்து பிக் அண்டு கவ் அதனுடைய இன்சுலின் வந்து ஐசோலேட் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ இன்சுலினை வந்து தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அதாவது ஹியூமன் இன்சுலினுக்கும் பிக் அல்லது ஹவுடு இன்சுலினுக்கும் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான் இருந்திருக்கு. இருந்தாலும் அலர்ஜி ஏற்பட்டிருக்கு. அப்போ தான் என்னென்னா 1970 இந்த டிஎன்ஏ டெக்னாலஜி, அதாவது டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலம் இன்சுலின் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு பயன்படுத்தின ஆர்கானிசம் பேர் என்னென்னா பிளாஸ்மிட் ஆஃப் ஈகோலை பிளாஸ்மிட் யூஸ் பண்ணி அதிக அளவில் இன்சுலின் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. 1982 அதாவது 1982 இதுக்கு அப்போ அப்ரூவல் கிடச்சிருக்கு. 1986 ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஹியூமன் இன்சுலின் தயார் பண்ணியிருக்காங்க. அந்த இன்சுலின் பேர் ஹுமிலின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து இன்டர்ஃபெரான். இன்டர்ஃபெரான் என்னதுன்னா ப்ரோட்டீன்ஸ் ஆன்டிவைரல் சப்ஸ்டன்ஸ் produced by the mammalian cells when infected with the virus. அதாவது மேம்மலியன் செல்லு வைரஸ்னால் இன்ஃபெக்ட் ஆகும்போது அந்த வைரஸை எதிர்த்து உற்பத்தி பண்ணக்கூடிய புரோட்டீனுக்கு பேர் தான் இன்டர்ஃபெரான். ஸோ இதை டிஸ்கவர் பண்ண யாருன்னா அலெக் ஐசக் அண்டு ஜீன் லெண்ட்மேன் 1957. இந்த இன்டர்ஃபெரானில் 3 டைப்ஸ் இருக்குது, ஆல்பா பீட்டா காமா இன்டர்ஃபெரான்ஸ். இந்த இன்டர்ஃபெரான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டிசீஸ், கேன்சர், எய்ட்ஸ், மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ், ஹெப்படைட்டிஸ் சி, ஹேப்ஸ் ஜூஸ்டர்ஸ். இருந்தாலும் இந்த வைரஸுக்கு எதிராக ஒரு ப்ரோட்டீன்ஸ் ஒரு இன்டர்ஃபெரான் இருக்குது. ஆனால் என்னது, ஸோ இதனுடைய விலையின் காரணமாக சாதாரண மனிதனையும் இது ரீச் பண்ணவில்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ரீகாம்பினன்ட் வேக்சின். ஸோ ரீகாம்பினன்ட் வேக்சின் எடுத்தோம்னா recombinant DNA technology has been used to produce the new generation vaccines. So different type of recombinant vaccines. First one, subunit recombinant vaccines, attenuated recombinant vaccines, DNA vaccines. So now discuss about first subunit recombinant vaccine. Subunit recombinant vaccine are vaccines that use components of the pathogenic organism rather than the whole organism are called subunit vaccine. இப்போ சப்யூனிட் வேக்சின் எடுத்தோம்னா முழு ஆர்கானிசம் யூஸ் பண்ணாமல் அந்த ஆர்கானிசம் வந்து ஒரு ஸ்மால் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி இந்த வேக்சின் தயார் பண்ணுவாங்க. இந்த அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் வேக்சின்ஸ் இன்க்ளூட் த பியூரிட்டி இன் ப்ரிப்பரேஷன்ஸ், ஸ்டெபிலிட்டி அண்ட் சேஃப் யூஸ். நெக்ஸ்ட் ஒன் அட்டெனுவேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ்.
ஸோ அட்டென்யூட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின் என்ன அர்த்தம்னா திஸ் இன்க்ளூட் ஜெனடிகலி மாடிஃபைட் பேத்தஜெனிக் ஆர்கானிசம்ஸ் that are made non-pathogenic or used as a vaccines. அதாவது பேத்தஜெனிக் டைப் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை நான் பேத்தஜெனிக்காக மாற்றி அதை வேக்சினாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் அட்டென்யூட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின். அடுத்து நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ வேக்சின்ஸ், ஜெனட்டிக் இம்யூனைசேஷன் பை யூஸிங் த டிஎன்ஏ வேக்சின்ஸ். அதாவது டிஎன்ஏ வேக்சின் யூஸ் பண்ணி ஜீன் மூலம் இம்யூன் பவர் வந்து என்ன உருவாக்குறதுக்கு பேர் தான் டிஎன்ஏ வேக்சின்ஸ். இந்த டிஎன்ஏ வேக்சின் என்னென்ன இருக்குன்னா gene encoding on antigenic proteins inset onto the plasmid then incorporate into the cells in the target animals. Next recombinant hepatitis B vaccine வந்து சாக்ரோமைசஸ் செர்விஸ் என்ற ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி தயார் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஜீன் தெரப்பி. This process involves the transfer of normal gene into the patient's cells that carry one or more mutant alleles. அதாவது ஜீன் தெரப்பினா என்னென்னா ஹெரிடிட்டி டிசீஸை வந்து க்யூர் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் பேர் தான் வந்து ஜீன் தெரப்பி. இந்த ஜீன் தெரப்பி என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது இன்ஃபெக்டட் செல்லை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம நார்மலாக செல்லை வந்து என்ன பண்ணுவாங்க ஜீன் தெரப்பி பண்ணி அந்த ஜீனை வந்து கரெக்ட் பண்ணி மறுபடியும் அந்த செல்லுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுவாங்க. இந்த மெத்தடுக்கு தான் சொல்கிறது ஜீன் தெரப்பி. இந்த ஜீன் தெரப்பியில் 2 ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஒன்று ஜீன் ஆக்குமெண்டேஷன்ஸ், அனதர் ஒன் ஜீன் இன்கிபிஷன்ஸ். ஸோ ஜீன் ஆக்குமெண்டேஷன் தெரப்பி என்ன பண்ணுவாங்கன்னா இன்சர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ இன்டு ஜீனம் டு ரீப்ளேஸ் த மிஸ்ஸிங் ஜீன் ப்ராடக்ட். ஜீன் இன்கிபிஷன் தெரப்பி என்ன பண்ணுவாங்கன்னா த இன்சர்ஷன் ஆஃப் த ஆன்டிசென்ஸ் ஜீன் விச் இன்கிபிட் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த டாமினன்ட் ஜீன். அடுத்து இந்த ஜீன் தெரப்பியில் 2 விதமான அப்ரோச்சஸ் இருக்குது. ஒன்று வந்து சொமாட்டிக் செல் ஜீன் தெரப்பி, அனதர் ஒன் ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி. ஸோ சொமாட்டிக் செல் ஜீன் தெரப்பி இதில் என்னன்னா இன்சர்ஷன் ஆஃப் த ஃபுல் ஃபங்க்ஷனல் அண்ட் எக்ஸ்பிரஸபிள் ஜீன் இன் டு த டார்கெட் சொமாட்டிக் செல் டு கரெக்ட் த ஜெனட்டிக் டிசீசஸ் பெர்மனென்ட்லி. அதே ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி என்ன பண்ணுவாங்கன்னா இன்வால்வ்ஸ் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த டிஎன்ஏ இன்டு ஜெர்ம் செல் விச் இஸ் பாஸ்ட் ஆன் டு த சக்சஸிவ் ஜென்ரேஷன்ஸ். அப்போ ஜீன் தெரப்பினா அந்த ஜீனை வந்து கரெக்ட் பண்ணி மறுபடியும் உள்ளே செலுத்துறது தான் ஜீன் தெரப்பி. இது 2 விதமாக ஜீன் தெரப்பி மெத்தட் இருக்குது. ஒன்று சொமாட்டிக் செல் ஜீன் தெரப்பி. சொமாட்டிக் செல் ஜீன் தெரப்பி என்ன அர்த்தம்னா அதாவது நம்மளுடைய பாடி செல்லில் ஏதாவது ஜீன் வந்து டிஃபெக்ட் ஆச்சுன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணி உள்ளே செலுத்துறதுக்கு தான் சொமாட்டிக் செல் ஜீன் தெரப்பி. அதே ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி என்ன அர்த்தம்னா நம்மளுடைய செக்ஸ் செல் அதாவது ஜெர்ம் செல் சொல்லக்கூடிய அந்த செக்ஸ் செல் அந்த ஜீன் எதுவும் டிஃபெக்ட் ஆகுதுன்னா அதை எடுத்துகிட்டு மாடிஃபை பண்ணி மறுபடியும் வந்து என்னது உள்ளே செலுத்துறதுக்கு தான் வந்து ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி. இதுக்கு 2க்கு என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னால் சொமாட்டிக் செல் ஜீன் தெரப்பியில் பண்ணினோம்னா அடுத்த தலைமுறைக்கு அந்த கேரக்டர் போகாது. ஆனால் ஜெர்ம் செல்லில் நம்ம ஜீன் தெரப்பி பண்ணோம்னா அடுத்த தலைமுறைக்கு அதனுடைய எஃபெக்ட் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஸ்டெம் செல் தெரப்பி. ஸ்டெம் செல்ஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் ஃபவுண்ட் இன் தி மோஸ்ட் ஆஃப் த மல்டி செல் அனிமல்ஸ். மல்டி செல் அனிமல்ஸில் நிறையா டிஃப்ரென்ஸ் ஆகாத செல்லு அதாவது வேறுபாடு அடையாத செல்கள் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதுக்கு பேர் தான் ஸ்டெம் செல்ஸ். இந்த stem cells research has potential to revolutionize the future of medicines with the ability to regenerate damaged or diseased organs. அதாவது ஃபியூச்சரில் டேமேஜோ அல்லது டிசீஸ் ஆன ஆர்கனை வந்து மறுபடியும் புதுப்பிக்க இந்த ஸ்டெம் செல் தெரப்பி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மேமல்ஸில் 2 விதமான ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. ஒன்று எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல்ஸு, அனதர் ஒன் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். இந்த எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல்ஸ்னா ஃப்ளூரிபோட்டன்ட் can produce the 3 primary germ layer ectoderm, mesoderm, endoderm. அதாவது இந்த எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல் என்னென்னா எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடர்ம் இந்த 3 ஜெர்ம் லேயரையும் என்ன பண்ணுவோம் உற்பத்தி பண்ணக்கூடிய எபிலிட்டி அந்த எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல்லுக்கு இருக்குது. Embryonic stem cells are multipotent stem cells that can differentiate into the number of types of cells. அதாவது எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல் புளூரிஃபோடன் ஆக் பண்ணால் அந்த 3 லேயரையும் உற்பத்தி பண்ணும். அதுவே அந்த எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல் வந்து மல்டி போட்டன்ட் ஸ்டெம் செல்லாக ஆக் பண்ணுச்சுன்னா டிஃப்ரெண்ட் அதாவது நிறையா டிஃப்ரெண்ட் டைப்பான செல்லாக மாறக்கூடிய எபிலிட்டி இந்த எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல்லுக்கு உண்டு. அதுக்கடுத்து இந்த எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல்லை வந்து ஸ்டிமுலேட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா ஸோ மோர் தென் 200 செல்ஸ் டைப்ஸ் ஆஃப் த அடல்ட் பாடி அதாவது ஒரு பாடியில் 200 வகையான செல்லாக மாறக்கூடிய எபிலிட்டி இந்த எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல்லுக்கு உண்டு. ஸோ எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர் இம்மார்டல். அதுக்கு வந்து என்ன இறப்பு கிடையாது. என்ன அர்த்தம்னா தை கேன் ப்ரோலிபரேட் இன் த ஸ்டெரைல் கல்ச்சர் மீடியம் அண்ட் மெயின்டைன் த அன்டிஃபரன்ஷியேட்டட் ஸ்டேட்.
ஸோ அதுக்கு அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். ஸோ இது எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குங்கன்னா ஸோ சில்ட்ரன்ஸ் அஸ் வெல் அஸ் அடல்ட்ஸ்லையும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆர் சொமாட்டிக் ஸ்டெம் செல்ஸ் கேன் டிவைட் அண்ட் கிரியேட் அனதர் செல் சிமிலர் டு இட். அதாவது இந்த அடல்ட் ஸ்டெம் செல் மூலமாக மற்ற செல்லு மாதிரியாகவே என்ன பண்ணும், ஸோ டிவைட் ஆகும் ப்ளஸ் என்னது உருவாக்கும். அதே மாதிரி செல்லை உருவாக்கக்கூடிய எபிலிட்டி இந்த அடல்ட் ஸ்டெம் செல்லுக்கு உண்டு. அப்போ இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அதாவது மோஸ்ட் ஆஃப் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆர் மல்டிபோட்டன்ட் ஆக்ட் ஆன் த ரிப்பேர் சிஸ்டம் ஆஃப் த பாடி. நம்ம உடம்புல ரிப்பேரான செல்ஸை வந்து நம்மளுக்கு புதுப்பிக்கிறதுக்கு இந்த அடல்ட் ஸ்டெம் செல் வந்து யூஸ் ஆகும். அடுத்து போய் தலைப்பு வந்து ஸ்டெம் செல் பேங்க். அதாவது சில ஸ்டெம் செல்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி ஸோ ப்ராசஸ் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்டெம் செல் பேங்கிங். ஸ்டெம் செல் பேங்க்ஸ் எடுத்தோம்னா ஸ்டெம் செல் பேங்கிங் இஸ் த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் so that they may be used for the treatment in the futures. அப்போ சில ஸ்டெம் பேங்க் இருக்குது. அம்னியோட்டிக் செல் பேங்க் இது என்னென்னா அம்னியோட்டிக் ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டெம் செல் பேங்க் இது ஸ்டெம் செல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து காட் பிளட் பேங்கிங் அதாவது காட் அந்த தொப்புள் குடி சொல்லுவாங்கல்ல அந்த அம்பிளிக்கல் கார்டு அதை ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய பேங்க் பேர் காட் பிளட் பேங்கிங். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மெயின் டாபிக் என்ன மாலிகுலர் டயக்னோசிஸ். மாலிகுலர் மெத்தடில் இந்த ரீகம்ப்ளீட் எவ்வாறு யூஸ் ஆகுதுன்னா ரெண்டே மெத்தட் தான். ஒன்று வந்து எலிசா, இன்னொன்று வந்து பிசிஆர் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன்ஸ். எலிசா வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். என்சைம் லிங்க்டு இம்னோ சர்பண்ட் அசை சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஹெச்ஐவியை டிடெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த டெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கவர் பண்ணது யாருன்னா எவா எங்வெல் அண்டு பீட்டர் பெர்ல்மேனியன். நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா பிசிஆர் அதாவது பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன்ஸ். ஸோ அப்புறம் என்ன சொன்னால் பாலிமர் செயின் ரியாக்ஷன்னா பாலிமர் செயின் ரியாக்ஷன்ஸ் ஆன் இன் விட்ரோ ஆம்ப்ளிஃபிகேஷன் டெக்னிக் யூஸ்டு ஃபார் சிந்தசிஸிங் மல்டிபிள் identical copies of DNA of interest. The technique was developed by the Carey Mullis. இதில் வந்து 3 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று டீநேச்சுரேஷன், ரீநேச்சுரேஷன்ஸ் அண்டு பிரேம் அனலிங் அண்டு சிந்தசிஸ் ஆஃப் பிரேம் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆர் 3 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் தி பிசிஆர். நெக்ஸ்ட்டு பிசிஆர் வந்து கிளினிக்கலில் எப்படி யூஸஸ் ஆகுதுன்னா இந்த செவரல் வைரலி இன்டியூஸ்டு கேன்சர்ஸ் லைக் cervical கேன்சர் காஸ்ட் பை பாலியோமா வைரஸ் கேன் பி டிடெக்டட் பை தி பிசிஆர். ஸோ நெக்ஸ்ட்டு பிசிஆர் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் பிசிஆர் வந்து த டிஃப்ரென்ஸ் இன் தி ஜீனோம் ஆஃப் 2 different ஆர்கானிசம் கேன் பி ஸ்டடிட் பை தி பிசிஆர். பிசிஆர் டெக்னிக் கேன் ஆல்சோ பி யூஸ்டு இன் தி ஃபீல்ட் ஆஃப் ஃபாரன்சிக் மெடிசின்ஸ். So in the early stage, selective breeding method were carried out to improve the genetic characteristic of livestock and other domestic animals. But if advantage so modern biotechnology, it is possible to carry out manipulation of genetic level to get the desired traits in the animals. இப்போ இந்த மாடர்னாக வந்து பயோடெக்னாலஜி மூலம் அனிமல்ஸையும் நம்ம ஸோ புதுவிதமான அனிமல்ஸ் நம்ம உருவாக்கலாம். ஸோ ட்ராஜெனிஸ்னு என்ன அர்த்தம்னா த ப்ராசஸ் ஆஃப் இன்ட்ரோடியூஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா DNA into genome of animal to create and maintain the stable heritable character. ஒரு அனிமல்ஸில் புதுசாக வந்து ஒரு ஜீனை உற்பத்தி பண்ணி புது விதமான அனிமல் உருவாக்குறது தான் வந்து ட்ராஜெனிசிஸ். அப்போ அந்த உள்ள சேர்த்துனா அந்த டிஎன்ஏக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ராஜென்ஸ். அந்த புதுசாக உருவான அந்த அனிமல்ஸ் பேர் என்ன சொல்கிறோன்னா ட்ராஜெனிக் அனிமல்ஸ். த ஃபாரின் டிஎன்ஏ தட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இஸ் கால்டு ட்ராஜென்ஸ். The animals that are produced by DNA manipulation are called transgenic animals or genetically engineered or genetically modified organism. So இந்த transgenic processல various steps involved ஆகுது. First identification, அதுக்கடுத்து selection of vector, combining of desired gene and introduction of the transferred vector into cell. அடுத்து வந்து demonstration of integrations. Another uses of transgenesis எடுத்தோம்னா transgenesis is the powerful tool to study gene expression and developmental process in the higher organisms. Transgenic mice are used for testing the safety of vaccine. So next topic வந்து என்னன்னா biological product and the uses. The biological product is substance derived from the living organisms used to prevention or treatment of disease. This product will include antitoxins, bacteria, viral vaccines, blood product, hormone extracts. Next நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து அனிமல் குளோனிங். ஸோ வாட் இஸ் குளோனிங் என்னன்னா குளோனிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம் எய்தர் நேச்சுரலி ஆர் ஆர்டிஃபிஷியலி. அது செயற்கையாகவோ நம்ம அதாவது மரபியல் ஒத்த ஒரே மாதிரியாக உள்ள ஆர்கானிசத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து குளோனிங். இன் நேச்சர் மெனி ஆர்கானிசம் ப்ரொடியூஸ்டு குளோன் த்ரூ த ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன்ஸ். இயற்கையில் ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் முறையில் நம்மளுக்கு ஆர்கானிசம் வந்து குளோனை உற்பத்தி பண்ணுது. இந்த அனிமல் குளோனிங்கில்
Dolly was the first mammal sheep clone developed by Ian Wilmot and Campbell in 1997. 1997 Ian Wilmotடும் கேம்பலும் இணைந்து என்ன பண்ணியிருக்காங்க, டாலி என்ற குளோன் செம்பரியாட்டை உருவாக்கியிருக்காங்க. டாலி த ட்ரோஜனிக் குளோன் வாஸ் டெவலப்டு பை த நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக். இது எந்த டெக்னிக் இப்போ யூஸ் பண்ணி அதை உருவாக்குனாங்கன்னா நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக். இந்த குளோனிங்கோட அட்வான்டேஜ் என்னென்னா ஆஃபர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல் அண்ட் மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு யூஸ் ஆகுது, எய்ட்ஸ் ஸ்டெம் செல் ரிசர்ச்சுக்கு யூஸ் ஆகுது. த ப்ராசஸ் இஸ் ட்ரெடிஷியஸ் அண்ட் வெரி எக்ஸ்பென்சிவ். இட் கேன் காஸ்ட் த அனிமல் டு சஃபர். ஸோ இது வந்து இன்னும் பெனிஃபிட்ஸ் அண்டு அந்த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்குது இந்த குளோனிங்கில். ஸோ எத்திக்கல் இஷ்யூஸ், எத்திக்கல் ஒழுங்கீனமான செயல்கள் இந்த குளோனிங் மூலம் நடைபெறும். தேங்க்யூ.